அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:17. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வார்த்தை நான் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது எப்படின்னா, இன்னொருத்தரை கொண்டு நான் ஊற்றுவேன் என்றல்ல, நானே டைரக்டாக இறங்கி வந்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இன்னொருட ஆவியை ஊற்றுவேன் என்றல்ல, என் ஆவியை ஊற்றுவேன். வேடுடைய வேல்யூ புரியுதா? அப்படி தானே சொல்கிறாரு. கடைசி நாட்களில் ஐயோ 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 மாம்சம் இல்லை முக்கியம், நான் அந்த வேடு. கடைசி நாட்களில் நான் 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 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். அப்போ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நாம் சில காரியத்துக்காக வேறு பிரிப்பேன். இன்னொரு வேர்டு கூட ஆண்டவர் ப்ரேயரில் இருக்கும்போது சொன்னார், நான் சில காரியங்களுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன். இது நாளைக்குள்ள அபிஷேகத்தில் வரும். ஆனால் இன்றைக்கே அதை சொன்னார். நான் அதனால் இப்போவுமே அதை சொல்கிறேன். நீங்கள் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். எல்லாவற்று மேலே ஒரு ஃபெய்த்து, விசுவாசத்தோடு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஃபெய்த்தில் கொஞ்சமும் நம்ம சலசலப்பு ஏற்படவே கூடாது. ஃபெய்த்துக்கு ஆப்போசிட் ஆகும் சந்தேகம். நமக்கு கிடைக்குமா, நம்மளை நிரப்பாரா, அதெல்லாம் தூக்கி தூர போட்டோம். அது பிசாசு. அந்த ஒரு ஃபெய்த்து எனக்கு தருவார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது எங்கிட்ட நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஜஸ்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க, நான் ஒரு 1000 ரூபாய் தாரேன் அப்படின்னு. அப்போ அவர் வரும்போதே எப்படி தான் வருவார்? ஒரு கான்ஃபிடண்ட். பாஸ்டர் இருக்கீங்களா? இருக்கிறேன், வாங்க. அப்போது அந்த கொடுத்த பிறகு, வாக்கு கொடுத்த பிறகு வர்றதுக்கும், நான் ஒன்றுமே கொடுக்கலை, வாராருன்னு வச்சு, தருவாரோ தரமாட்டாரோ, இருக்கோ இல்லையோ அப்படின்னு பல சந்தேகம். நான் ஏன் ஃபெய்த்தாக வரணுன்னா, ஆண்டவர் எப்படி அழைக்கிறாருன்னா, வாங்க அப்படின்னு அழைக்கலை, அவர் அழைக்கிறதுக்கு முன்னாடியே வாக்கு கொடுக்குறாரு. நான் தருவேன், என் ஆவியை நான் என்ன செய்வேன், வாக்கு கொடுத்து தான் நம்மளை அனுப்புகிறாரு, அழைக்கிறாரு. ஆமென். இனி வாக்கு கொடுத்துட்டு தராட்டா வாங்குகிற ஆளுகளை கேவலம், கொடுக்குற ஆளுக்கு தான் கேவலம். ஆமென். இப்போ நான் 1000 ரூபாய் தாரேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டீங்களா, இப்போ இல்லையே, சரி அப்புறம் வாங்கன்னா போவார் திருப்பி. ஆனால் கரப்ஷன் எனக்கு ஆக்கும். பெருசாக சொல்லிவிட்டார் 1000 ரூபாய்க்கு வாங்கன்னு. போன பிறகு என்ன சொல்லி புறா வாங்கணும். இவரெல்லாம் ஒரு பாஸ்டரா, இவருக்கு வாக்கில் உண்மை இல்லை, இது மைக்கு பிடிக்கும்போது தான் எல்லாம், மற்றபடி அப்படின்னு எனக்கு தான் கரப்ஷன் ஏற்படும். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டு ஒன்று செய்யாட்டா பாதிப்பு உங்களுக்கு இல்லை, பாதிப்பு யாருக்கு? செய்யாதவருக்காங்க பாதிப்பு. ஹலோ. அப்போ நமக்குள்ளே என்ன வேணும்? ஃபெய்த். இன்றைக்கி நடக்கும். அந்த ஃபெய்த்துடைய ஒரு என்ன சொல்ல, ஒரு ஆக்ஷனுக்குள்ளே இறங்கணும். நான் ஈவினிங் தான் இது பேசணும்னு நினச்சேன். அந்த அந்நிய பாஷை பேசும்போது கூட சோத்திரம், ஆண்டவர் வார்த்தை தரும்பாலும் ஒன்று மாம்சத்தில் இடம் கொடுத்து இது நம்ம சுயமாக வந்துடக்கூடாது. இல்லை, அந்த ஃபெய்த்தில் நாக்கை விட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக வார்த்தை ஆண்டவர் வைப்பார். இவ்வளோ ப்ரெசன்ஸ் இருக்கிற இடத்துல பெறாமல் போகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. என்னால் சொல்ல முடியும், இங்கே இருக்க எல்லாருக்குள்ளே அபிஷேகம் இருக்குன்னு தான் சொல்லுவேன். அபிஷேகம் இல்லாமல்லாம் 1/2 மணிக்கு 3/4 மணிக்கெல்லாம் முழங்கால் நிற்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு ஆளை நான் கூட்டிகிட்டு வந்து, அபிஷேகம் இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து, உங்களுக்கு 50,000 ரூபா தாரேன், 1 மணிக்கு முழங்கால்னு கையே தட்டுங்கன்னா 10 நிமிஷத்தில் ஓடிடுவார். உண்மை. சோத்திரம். உனக்கு 50,000 வேண்டாம், எனக்கு உயிர் வேணும், எனக்கு போடா உனக்கு பணத்தை கொண்டு. அப்போது நம்ம இவ்வளோ முழங்கால் நிற்கிறோம், கைத்தட்டுறோம், ஆராதிக்கிறோன்றது
அந்த ப்ரெசன்ஸ் இல்லாமல் செய்ய முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், இப்போ ஃபாஸ்டிங்கில் இருக்க எல்லாம் சரி, ஆனாலும் இவ்வளோ நேரம் நிற்கிறீங்க. ஆனால் இந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணாட்டா எவ்வளோ திட்டு வாங்குறிய, கை தட்டுங்க, பாட்டு பாடுங்கன்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஏன்னா இது கனெக்ட் ஆகாமல் நம்மளால் செய்ய முடியாது. புரிகிறவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம அப்போ நம்ம என்னென்னா அந்த ஃபெய்த்தில் சில வேர்டுகளை கட்டளையிடணும். நான் அதனால தான் 6 நடத்தும்போது சொன்னேன், பேசுங்க, அந்நிய பாஷை கர்த்தர் தருகிறார், பேசுங்க, கண்டிப்பாக தருவார். ஒரு மழை பெய்யுன்னா நீ மழை பெய்கிற இடத்துல இருந்தால் ஒன்றே அது நினைக்கும். ஆமே, நீ உனக்கு சளி இருக்கோ, வீசிங் இருக்கோ, வேற என்ன இருக்கோ, கொரோனா இருக்கோ தெரியாது. ஆனால் மழை பெய்கிற இடத்துல நீ உட்கார்ந்துருந்தாலும் மழைக்கு தெரியாது இவனுக்கு கொரோனா இருக்குது இல்லைன்னா என்ன இருக்குது சுகம், அதுக்கு தெரியாது. நீ அந்த இடத்துல உட்காந்து நீ நினைவா. ஆமே, அந்த ஃபெய்த்தில் கட்டளையிடணும். நான் கடைசியில் ப்ரேயர் நடத்தும் போது வார்த்தைகளை தரணும். சில அந்நிய பாஷை வார்த்தை, ரீபா பாபா. முதல்ல நான் இதுக்கு முன்னாடி நம்ம போன வருஷம் நான் பேசியிருக்கேன், அந்நிய பாஷையை கொடுத்து முதல்ல ஒரு வேர்டு தான் தருவார். தா தீ தூ து அப்படின்னு ஒரு வேர்டு. அதில் பேச தான் அடுத்து அது ஒரு எழுத்தாக இருக்கும், அடுத்து ஒரு வேர்டாக மாறும், அதுக்கடுத்து அது ஒரு சென்டென்ஸ் ஆட்ட மாறும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எடுத்த உடனே ஒரு பெரிய எஸ்ஐ ஒன்றும் தரமாட்டார். நீ அந்த ஃபஸ்ட்டு அந்த வேர்டில் நில்லு, அதை பேசு, அதில் 2-3 வேர்டை பேச தான் என்ன செய்வார் வரும். இப்போ பிறந்த உடனே அவங்க பிள்ளைங்கள் ஹலோ மம்மி ஹவ் ஆர் யூ அப்படியா கேட்குது. ஸோ என்ன அப்பா மா உங்களெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அதுதான். அதுக்கடுத்து தான் கொஞ்சமாக என்ன செய்யுது, பேசுது. இதே போல் தான் இது. ஏன்னா இது ஸ்டேஜ், ஆரம்ப ஸ்டேஜ். இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அவிகளுக்கு சல்லியும் தாங்க முடியும். பேசி கொஞ்சம் வாயை பொத்திட்டு அமைதியை இருப்பியா நீ சோத்திரம் அப்படி தான் சொல்லுவோம். கையெடுத்து கும்பிடி, கொஞ்சம் அமைதியாக வாயை மூடிட்டு சோத்திரம் புறா பேசலாம். முதல்ல இதே அம்மா தான் ரசிச்சு எம்மாவும் பேசுது அப்பான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு 2 வருஷம் தாண்டைக்குள்ளே அடி எதுக்குன்னு வாய முடியல பேசாமல் கொஞ்சம் இருல சொல்லியன் தாங்க ஓகேல ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதல்ல அந்த வேர்டு தான் தருவார். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக யாராவது இதுக்குள்ளே இருப்பீங்கன்னா விட்டுறாதுங்க. உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் விட்டு கொடுக்கும்போது இன்னும் அதனுடைய ரியாக்ஷனை அந்நிய பாஷையை கற்று என்ன செய்வார் தருவார். அதே போல் தீர்க்க தரிசனமான வார்த்தை ஸ்தோத்திரம் ஆண்டவர் வேர்டு தருவார் மாம்சத்தில். பேச விசுவாசத்தோடு, வேறு யாரும் கேட்கல. உனக்கு கையில் மைக்கம் தந்து பேசுன்னு சொல்லலையே, நீ மட்டும்தானே கேட்குறா. அப்புறம் நான் விசுவாசத்தோடு பேசுங்க. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வசனங்களை தருவார், அதை கட்டளை எடுங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எது அடக்குதுன்னா சந்தேகம் நம்மளை அடக்கி வைக்குது. அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. நீங்கள் பேசும்போது இன்றைக்கே பல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் நாவிலே கர்த்தர் போடுவார், உங்களை பேச வைப்பார். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட டைரக்டாக பேசுகிற வார்த்தைகளையே உங்கள் டைரியில் கர்த்தர் எழுத வைப்பார். டேட்டு போட்டு எழுத வைப்பார். இந்த நாள் ஜெபத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் பேசினார். ஆமேன். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்து தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. எப்படி அழைச்சார் சொல்லுங்கள்? வாக்கு கொடுத்து. வந்த பிறகு நீங்களா தாங்கன்னு வரல, அவர் வாக்கு கொடுத்து தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, அழைச்சி. அதனால் கொடுக்காட்ட அவருக்கு தான் கேவலம். ஹலோ, புரிகிறவங்க ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமீன். இங்கே உள்ள வரேன். அப்போ கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் தேங்க்யூ நான் மாம்சமான யாவர் மேலும் நான் என்ன சொல்ல வந்துட்டு நாங்கள் ட்ராக் மாறினேன்னா, அவர் டைரக்டாக இந்த 5வது நாள் தானே அபிஷேக கூட்டத்தில், இந்த 5வது நாளில் டைரக்டாக சில காரியங்களுக்காய் கர்த்தர் அப்பாயின்ட் பண்ண போகிறாரு. ஆமென் ஆமென். இந்த வேடை நான் மறந்துருந்துட்டேன். ஆனால் இப்போ ஆண்டவர் சிந்தனை போட்டனால நான் அதை 100% கேரண்டி. ஒரு சில அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், ஒரு ஆர்டினேஷன் நடக்குங்க. ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்க. நான் இன்னொருத்தரை வச்சல, பாஸ்டரை வச்சல, நான் டைரக்டாக இறங்கி வந்து நான் மாம்சம் உனக்கு என்ன வேணும், மாம்சம் இருக்கா தரக்கு நான் ஆறடி. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இன்னொருடைய ஆவியே இல்லை. யாருடைய ஆவி? என் ஆவியை நான் ஊற்றுவேன். சத்தமாக ஒரு ஆமே பிரைஸ் சொல்லலாம். அப்போது
ஒரு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டை கர்த்தர் இன்னைக்கு வைக்க போகிறாரு. அவர் டைரக்டாக வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறாரு. அவருடைய ஆவியை மாம்சமான என் மேலே அவர் வைக்க போகிறாரு. இது என்ன? இது ஏன்னா இது கடைசி நாட்களிலே இது செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்க. அப்போது நம்ம இந்த 5வது நாளில் இது கடைசி கால அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம் சொல்லி தான் நம்ம சில காரியங்கள் இன்றைக்கி பேச போகிறோம், தியானித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நிரப்ப நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் மைண்டு ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ரேயர் நேரத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசுவதற்கு விட்டு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்நிய பாஷை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து தான் வரும், அதே திரும்ப திரும்ப பேசுங்க, வெக்கமே படாதுங்க. சோத்திரம். திரும்ப அடுத்து 2 வார்த்தை வரும், 2 எழுத்து வரும், 3 எழுத்து வரும், அடுத்து ஒரு வேடாக வரும். கண்டிப்பாக கர்த்தர் தருவார். இன்றைக்கி வெறுமையாக விடுற மாதிரி நீ போனாலும் சட்டையை பிடிச்சி இழுத்து, இல்லைன்னா என்ன சுடிதாரை பிடிச்சி இழுத்து அவர் அனுப்பி தான் அவர் அனுப்புவார். ஒரு கைத்தட்டு வரேன்னு நினச்சேன். சரி ஓகே பரவாயில்ல, போதும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கடைசி கால அபிஷேகம். எல்லோரும் சொல்லுங்கள். இது என்ன அபிஷேகம்? இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாக என்ன அபிஷேகம் சொல்லுங்கள். கடைசி. நான் இதை வேண்டான்னு சொல்லும்போது ஆண்டவர் இப்படி ஒரு வேர்டு சொன்னார். ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படி ஒரு வேர்டு சொன்னால் அதுக்கடுத்து தான் எனக்கு அது டச் ஆச்சு. அதாவது இந்த கடைசி கால அபிஷேகம் இது அவசியம் மட்டுமல்ல, இது அவசரமும் கூட. இது எப்படி இது அவசியம் மட்டுமல்ல, இது என்னது? அவசரம். இப்போது என்ன சொல்கிறதுக்கு, கொரோனா வந்தபோது ஆக்சிஜனுக்கு மக்கள் கஷ்டப்பட்டாங்க. அப்போது அவங்க சண்டை போட்ட காரணம் என்னென்னா, அது ஆக்சிஜன் அவசியம்தான். அதை காட்டிலும் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவசரம். ஏன்னா ஒரு செகண்டு, ஒரு நிமிஷம் லேட்டாக அவன் உயிருக்கு ஆபத்து. அப்படி தானே? ஸோ எல்லா வண்டி இருக்குது, ஆனால் 108 ஆம்புலன்ஸுக்கு பேரே அவசர ஊர்தி. அப்படி தானே? அதில் ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அவன் வந்து என்ன செய்கிறான்னா, உள்ளே ஒருத்தன் போகிறான்னா சைரன் வச்சு சவுண்டு கொடுத்து அவனை அனுப்புகிறாங்க. மற்ற சிக்னல்லாம் ஓப்பன் ஆகுது, மற்ற வண்டிகள் சைடு கொடுக்குது. அப்போ இவன் போகிறான், இவன் அவசியத்துக்கு போகிறான், அவனும் அவசியத்துக்கு தான் போகிறான். ஆனால் அதுக்கு மேலே அவனுக்கு எது தேவையாக இருக்கிறது? அவசரமாக இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இது தாமதிக்க அவனுக்கு உயிருக்கு ஆபத்து. டாக்டர்ஸ் இப்படி எப்பவும் சொல்லுவாங்க, அது உண்மையாக போய் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தேன்னா இந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம். அதே இது 15 நிமிஷத்துக்கு போனாலும் அப்பவும் சொல்லணும், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் உயிரை என்ன செஞ்சுருக்கலாம்? காப்பாற்று. அப்போ அவனுக்கு அந்த 5 நிமிஷம் ரொம்ப முக்கியம். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இந்த கடைசி கால அபிஷேகம் இது அவசியம் மட்டுமல்ல, இது எதுவும் கூட அவசரம் கூட. இது லேட் ஆகும்போது எங்கேயோ சில பாதிப்பு என்ன செய்துகிறது? ஏற்படுகிறது. அதனால் அந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆமென் நான் இதை ஸ்கிப் பண்ண, ஆண்டவரே அடுத்த வெள்ளிக்கிழமை நான் வேணா இதை கடைசி கால அபிஷேகம் அடுத்த வெள்ளிக்கிழமை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நான் இதை பேச வேண்டிய ப்ரிப்பேராக இருந்தேன். ஏன்னா நேற்றுக்கு காலையில் வரைக்கும் என் ஃபுல் மைண்டு வெள்ளிக்கு சனிக்கு எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா இதை 2 நாள் பேசணுன்ற மைண்டு அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன இது அவசியம் மட்டுமில்லை, இது அவசரம் அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன். ஓகே நான் நாளைக்கே பேசிடுறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இது அவசரம்னா கர்த்தர் கண்டிப்பாக இதை நம்ம மேலே ஊற்றியே அனுப்புவார். ஆமென். இது அவசியம் மட்டும் கிடையாது, இது எப்படிப்பட்டதாக கூட இருக்கிறது? அவசரம். நான் இப்படி சொல்கிறேன், இது தாமதிக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாதிப்பு ஏற்படும். இது தாமதிக்கும் போது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது அவசரமாக செயல்படும் போது சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு பாதிப்பு ஏற்படும். ஆமென். என்னிடத்தில் தாமதித்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாதிப்பு ஏற்படும். இது அவசரம் இல்லாமல் இதை நான் பயன்படுத்தும் போது சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு என்ன ஏற்படுகிறது? பாதிப்பு. நீங்கள் இவ்வளோ பேரும் இந்த தீயா மாறி
இன்றைக்கி முடிஞ்சு போகும்போது கண்டிப்பாக நான் தைரியமாக சொல்லுவேன், ஆமேன், ஒரு பெரிய அசைவு உங்கள் மூலம் கர்த்தர் இந்த தேசத்தில் உண்டு பண்ணுவார். நீங்கள் பயனுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமாம், ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள் பார்க்க. ஜீசஸ், ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஆமேன். ஏன்னா நான் ஆண்டவர் அவ்வளவு நான் பேசுகிற வரைக்கும் ஆண்டவர் பொறுப்பாரான்னு தெரில. சோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்கள், ஆமே. ஏன்னா அதை குறித்த ஒரு அறிவும் ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணும். அதனால தான் நான் அதை விட்டு தருகிறேன். கொஞ்சம் உட்கார வச்சு, ஏன்னா நிறைய நீங்கள் முழங்கால இருக்க ஒரு 20 நிமிஷமாவது உட்காந்து வேடை கேளுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஆராதிக்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து, அப்போ இது அவசரம்னு சொன்னேன். இன்னொன்று, இந்த அபிஷேகத்தை சுமக்கிற ஒருவனால் அவனால் சும்மா இருக்க முடியாது. அப்படின்ற வேடை காட்டின இப்படியே சொல்கிறேன். அவனால் மறைந்திருக்கவும் முடியாது, இன்னொருவரால் மறைத்து வைக்கவும் முடியாது. ஆமே, சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்துன்னா உங்களால் எப்படி இருக்க முடியாது? மறைந்திருக்க முடியாது. அடுத்து, இன்னொருவரால் உங்களை மறைத்து வைக்கவும் முடியாது. இதுதான் இந்த அபிஷேகம். இது இப்போ ஒரு ரூமுக்குள்ளே லைட்டு எரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் மறைவு இருக்காது. நீங்கள் ஆண்டவர் சொல்கிற, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்படி ஒரு வசனம் இல்லை, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அது மறைந்திருக்காது. பார்த்தீங்களா, வசனம் இருக்குது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு சைலண்ட் பீப்புளாக, என்ன சொல்ல, ஒரு மறைந்திருக்கிற ஒரு பீப்புளாக உங்களால் இருக்க முடியாது. நீங்கள் பிரகாசிப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே, ஆமேன், வெளிச்சம் இருக்கிறது என்பதை காட்டிலும் நீங்களே வெளிச்சமாக இருக்கிறீர்கள். சரியான வேர்டு இல்லை? ஆமேன். உங்களுக்குள்ளே அல்ல வெளிச்சம், நீங்களே வெளிச்சம். பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்குள் அல்ல வெளிச்சம். ஐயோ 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 ஐயோ, சோத்திரம், சத்தமாக, உங்களுக்குள் அல்ல வெளிச்சம், நீங்களே வெளிச்சமாக இருக்குது. ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. ஓகே, இனி இந்த அபிஷேகம் வெளிப்படும் போது என்ன நடக்கும்? 4 காரியங்கள் ஆண்டவர் சிந்தனை போட்டிருக்கிறேன். 4 சொல்லுவேனான்னு தெரியாது, பட்டு ஆமேன் சொல்கிறத ஆண்டவர் நடத்துகிற சொல்லிவிட்டு நம்ம ப்ரேயரில் போவோம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். வாஞ்சியாக இருக்கக்கூடாது, வெறியாக இருக்கணும், வெறித்தனமாக இருக்கணும். வெறித்தனத்தோடு கூட விசுவாசமாக இருக்கணும். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இது அவசியம் மட்டுமல்ல, இது அவசரம். ஓ ஜீசஸ். அது பேசும்போது ஒரு அபிஷேகத்தை ஃபீல். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இப்படி சொல்லப்படுகிறது, தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது. இது என்ன செய்கிறது? நடந்து இருக்கிறது. இந்த அபிஷேகம் வெளிப்படும் போது முதல்ல நடக்கணும் என்ன வெளிப்படுகிறது அப்படின்னா, வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் என்னிடத்தில் வெளிப்படும், என் மூலம் வெளிப்படும். வாக்கு தத்தத்தின் நிறைவேறும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அபிஷேகத்தை சுமக்கிற ஒருவனிடத்தில் ஒன்று பார்க்கலாம், வாக்கு தத்தம் நிறைவேறும். இந்த அபிஷேகத்தை சுமக்கிற ஒருவனிடத்தில் ஒன்று பார்க்கலாம், அவன் மூலம் தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறும். நான் சொல்கிற வார்த்தையோட வித்தியாசம் பார்க்கணும். 1, அவனிடத்தில் நிறைவேறும். 2, அவன் மூலம் என்ன செய்யப்படும்? நிறைவேறும். புரிஞ்சுக்கணும். இது வாக்கு, இது ஆமேன், கடைசி கால அபிஷேகத்தை சுமக்கிற ஒரு தேவ பிள்ளை. ஸ்தோத்திரம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம மூலம் நிறைவேற்றப்படும் போது ஆமேன் என்ன சொல்லுவாங்க? ஆவியானவர் இப்படி இந்த சபையை குறித்து பேசியிருக்கிறாரு, ஆமாம், இப்போ அதெல்லாம் நடக்குது. அப்போ அந்த ஊழியரிடத்தில், அந்த சபையில் என்ன அபிஷேகம் ஆக்டிவில் இருக்குன்னா கடைசி கால அபிஷேகம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு இந்த நாகர்கோவில் சபையை சொல்கிறேன். நிறைய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அப்போ அவங்க என்ன சொல்கிறதுன்னா, பாஸ்டர் ஜாய்சன் அவங்க பீரியடில் அவங்க ஒரு சொப்பனம் பார்த்தாங்க. என்னென்னா, ஒரு ஊற்று, நாகர்கோவில் ஒரு ஊற்று அப்படி அந்த சர்ச்சில் பொங்கி வழியுது.
ஆயிரக்கணக்கான மக்கள் குடங்களை கொண்டு வந்து அந்த தண்ணியை பானம் பண்ணிட்டு என்ன செஞ்சாங்க, அள்ளிட்டு என்ன சொல்ல, கோரி எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, மக்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறாங்க. அப்போ இங்கே ஒரு ஊற்று இருக்குது, இந்த ஊற்றை தேடி ஜனங்கள் வருவாங்க. அவருக்கு பீரியடில் நடந்தா அப்படின்னு கேட்டால் தெரியலை, கொஞ்சம் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போது ஆண்டவர் அப்படியே மக்களை அப்படியே அங்கே அந்த ஊற்றுக்காக வெளி ஊர்களிலிருந்தும் பல இடங்களிலிருந்து கர்த்தர் ஜனங்களை என்ன செய்கிறாரு. அப்போ அங்கே இப்போ என்ன அபிஷேகம் அங்கே ஆக்டிவில் இருக்குது, கடைசி கால அபிஷேகம் இருந்தனால இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, வாக்கு தத்தம் அல்ல வெளிப்பட்டது, வெளிப்பட்ட வாக்கு தத்தம் அங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஸோ ஜீசஸ் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்கள் வாக்கு தத்தத்தை கேட்கிற நாட்கள் மட்டுமல்ல, வாக்கு தத்தம் நிறைவேறுகிற நாட்கள். உங்களிடத்தில் நிறைவேறும். எங்கிட்ட நிறைய பேர் இந்த சர்ச்சை குறித்து பலர், நீங்களும் 1-2 பேர் சொல்லியிருக்கீங்க, பலர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க பல வாக்கு தத்தங்கள். இப்போ அது வேண்டாம், ஸ்தோத்திரம், ஆத்துமாக்களை குறித்து பலர் சொல்லி. அப்போது நான் விசுவாசிக்கிறேன், இது நிச்சயமாக நம்முடைய தலைமுறையிலே, நம்முடைய நாட்களிலே, அதாவது இந்த வருடங்களிலே அவர்கள் சொன்ன அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நம்முடைய தலைமுறையில் இந்த நாட்களிலேயே அவர் நிறைவேற்ற போகிறார். அப்போது அந்த நபர்கள், அந்த தரிசனம் பார்த்த நபர்கள், அவங்க பார்க்கும்போது இங்கே வெளிப்படுகிற தேவனுடைய கிரியைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு இங்கே ஆத்துமாக்கள் தெரியாது, இங்கே ஊழியம் நடக்கிறது தெரியாது. இது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தெரியும்னா, அவர் சொன்னது இப்போ நிறைவேறி கொண்டு இருக்கிறது, அதான் பார்ப்பாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டில் தேவன் சில கிரியைகளை செய்யும்போது ஆமே, இப்போ நான் என்னுடைய பார்வையில் அப்படி தான் தெரியும். சில அற்புதங்கள் உங்களுக்கு செய்யும்போது, சில நடக்கும்போது, இது நடந்துட்டு அப்படின்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி இருக்கிறார், ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி வாக்கு தத்தம் அல்ல பெற்றுக்கொள்வது, இந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறதா நிறைவேறுகிறதா. ஜூடாராபாலா பராபா ஷிகாதாரா ரே மனாலா ரஹதாரா கஷினி ரே மினி. ஹல்லேலூயா. நான் நிறைய ப்ரேயரில் நான் டைஸ் பண்ண 4 வேடம் டக்குன்னு சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம ப்ரேயரில் இருப்போம். ரெண்டாவது ஒன்று சொன்னேன், வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் உண்டாகும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தத்தை அல்ல கேட்பது, வாக்கு தத்தத்தின் நிறைவேறு உங்களிடத்தில் வெளிப்படும், உங்கள் மூலம் வெளிப்படும். ஆமென். பேதுரு எழுந்து வாக்கு தத்தத்தை பிரசங்கம் பண்ணலை, பேதுரு எழுந்து வாக்கு தத்தம் நிறைவேறினதை பிரசங்கம் பண்ணினான். இது நிறைவேறுகிறது. இது வாக்கு தத்தம் யோவேலில் உரைக்கப்பட்டுச்சு. ஆமாம், அந்த யோவேலில் உரைக்கப்பட்டது இப்போ என்ன செய்து நிறைவேறுது. நான் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கன்னியாகுமரி மாவட்டத்தை குறித்து பல தேவ ஊழியர்கள் என்னென்ன தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அதெல்லாம் இனி உள்ள நாட்களில் நிறைவேற போகிறதுன்னு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். ஓ ஜீசஸ். சபைகளை குறித்து என்னென்ன இன்னைக்கு அவங்க இல்லை, உயிரோடு இல்லை, அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாறை கொண்டு இருக்கிறாங்க. சபைகளை குறித்து என்னென்ன தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அது அனைத்தும் சபைகளில் நிறைவேற போகிறது. அதில் ஒரு சபையாய் இந்த தடிக்காரமான சபை இருக்க போகிறது. அதில் ஒன்று நீங்களா இருக்க போறீங்க. உங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிற நபரை விடாதுங்க. ஓ ரா பாபா பாபா ஷாதாரா ஊடாலாரா ஷிகாதாரா. ஒரு தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா நான் கேட்டது? இந்தியாவின் தென்முனை ஆகிய கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு எழுப்புதல் முழு தேசம் முழுதும் பற்றி பிடிக்கும் என்பது தேவனுடைய வாக்கு தத்தம். ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த வாக்கு தத்தம்
மீன் ஸோ ஒரு 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 பாஸ்டர் கேரளா, அவருடைய பேர் மறந்துட்டேன். வையாரி என்ன வாரியாபுரம் யோனச்சான், அந்த தேவ மனுஷன். அவர் பெரிய தீர்க்கதரிசி, மறந்துட்டார். வாரியாபுரம் யோனச்சான். அவர் கொடுத்த தீர்க்கதரிசி என்னன்னா, வடக்கே இருந்து ஒரு வாள், ஒரு பட்டயம் எலும்பு. அந்த பட்டயத்தை தெற்கே இருந்து எழும்புகிற ஒரு தீ அந்த பட்டயத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடும். அப்படி தானே? ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்க மலையாளி தேவ மனுஷன். அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. வட இந்தியாண்டு எத்தனை உபத்திரம் வந்தாலும் இப்போ பயங்கர சட்டம் ஏற்றப்படுது. பல மிஷினரிகள் எங்கே இருக்கிறாங்க, சிறைச்சாலைகள் இருக்கிறாங்க. பெரிய உபத்திரம், மதமாற்ற தடை சட்டம் யூபியில் பயங்கரமாக நடக்குது. எல்லா வருஷமும் வட இந்தியாவில் நடக்கிற ஊழியர் கூடுகை இந்த வருஷம் டெல்லியில் தான் நடத்துகிறாங்க. யூபியில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. சோதரம். அப்போது அங்கே ஒரு பக்கம் உபத்திரம் எழும்பினாலும் இந்த பக்கம் சவுத்து இந்த பகுதியில் எழும்புகிற ஒரு எழுப்புதலுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் மாறும். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி சொல்கிறார், அந்த நாட்கள் வந்து விட்டது. அந்த 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 வாரியாபுரம் யோனச்சான்ற அந்த தீர்க்கதரிசி உரைத்த வார்த்தைகள், இப்படி பல தேவ மனிதர்கள் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறுகிற ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் இந்த சபையை கொண்டு வந்திருக்கிறாரு. அது நிறைவேற போகிறது. இது நிறைவேறுகிற காலகட்டம் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். நான் சொல்கிறது இப்படி எழுப்புதல் வரும் என்றல்ல, தீர்க்க தரிசனம் அன்றைக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அந்த முற்பிதாக்கள் அவர்களுடைய ஜெபத்தினுடைய பலனை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. ஆமேன். இது வாக்கு தத்தத்தின் காலம் அல்ல, இது வாக்கு தத்தத்தின் நிறைவேறுகிற காலம். ஐயோ 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 ஐயோ. ஹல்லேலூயா. அன்பினாவியானவரே, விலையேறப்ப என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. வண்டர்ஃபுல். ஓ அன்பினாவி. ஆமென். எஸ் 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 எஸ். ரீபா பா 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 ஷாதா ரா லா ரா பா ரீபா லா பா. இந்த வருடத்திலேயே ஆண்டோடைய பல வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை இந்த வருடத்தில் இந்த சபை பார்க்க போகிறது. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். ஏ ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இந்த இந்த கடைசி கால அபிஷேகத்தில் என்ன நடக்குன்னா, தேவனிடத்தில் ஜனங்கள் பார்த்ததை, இப்படியே சொல்கிறேன், இயேசுனிடத்தில் எதை பார்த்தார்களோ அதை இனி இயேசுனிடத்தில் மட்டுமல்ல, அதை நம்மிடத்திலும் கர்த்தர் பார்க்க வைப்பார். ஆமென். ஐயோ ஐயோ ஐயோ, டைரியை எழுதாதுங்க, புறம் எழுதலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு, ஞானத்தை கண்டு அவர்கள் சொன்னார்கள், இவன் இயேசுவோடு இருந்தான் என்று. அப்போ இயேசுனிடத்தில் இருந்த ஞானத்தை இப்போ யாரிடத்தில் பார்த்தார்கள்? பேதுருவிடத்தில் பார்த்தார்கள். இயேசு செய்த அற்புதத்தை இப்போ யாரிடத்தில் பார்த்தார்கள்? பேதுருவிடத்தில் பார்த்தார்கள். இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இப்போ அந்த ஊழியத்தை போய் யார் செய்கிறா? பேதுரு செய்கிறா. ஏன்னா அவர்கள் மேலே வெளிப்பட்ட அபிஷேகம் அது கடைசி கால அபிஷேகம். நான் அதை இப்படி சொல்கிறேன், பைபிளில் நம்ம பார்க்குறத, பைபிளில் நம்ம வாசிக்கிறத, அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆமென் இந்த பவுல் பேதுரு மூலம் நடந்ததை இனி பைபிள் அல்ல பார்க்க போகிறது, இனி உங்களிடத்துல பார்க்க போகிறாங்க. ஐயோ, வேற மாதிரி எனக்கான வார்த்தைன்னா, ஐயோ 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 ஐயோ, கை வலிச்சுதுன்னா அந்நிய பாஷை பேசுங்க. நான் கை தட்டுங்க நான் சொல்ல மாட்டேன். பார்க்க போகிறாங்க சிஸ்டர், ஒன்னிடத்துல பார்க்க போகிறாங்க, ஒன்னிடத்துல பார்ப்பாங்க. அதுக்காக தான் இந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே கர்த்தர் இன்னைக்கு ஊற்றிட்டே இருக்கிறார். ஊற்ற போகிறாருன்னு இல்லை, ஊற்றிட்டே இருக்கிறார். ஊற்ற ஆரம்பிச்சிட்டார்.
இப்போ சொல்லுங்க, இது அவசியம் மட்டுமல்ல, இது அவசரம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. ஏன் அவசரம்னா, வாக்குத்தத்தங்கள் கேட்கிற காலம் அல்ல, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம். இது வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுனிடத்தில் பார்த்ததை உங்களிடத்தில் பார்க்க போகிறாங்க. கையை விட்டுறாங்க. பைபிளில் பார்க்குறத சோத்திரம் உங்களிடத்துல பார்க்க போகிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? மனசார சொன்னீங்களா? இவள்கிட்டையா பார்க்க போகிறாங்க அப்படின்னு சாபம் பட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மனசார உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். இயேசுனிடத்தில் பார்த்ததை, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்த்ததை இனி நம்மளிடத்தில் இந்த தேசம் பார்க்க போகிறது. உங்களிடத்தில் பார்க்க பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, ஆமென். அப்போஸ்தலர் 16க்கு வாரேன். இந்த ஜெயிலுக்கு பவுலை தூக்கி போட்டாங்க. இவங்கெல்லாம் அந்த கடைசி கால அபிஷேகத்தை சுமந்தவர்கள். நடந்தது என்னென்னா, பவுலையும் சீலாவையும் கீழடக்க வேண்டும் என்று ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஆனால் ஜெயிலில் போய் இவர்கள் எல்லாவற்றையும் கீழடக்கிட்டு இவங்க வந்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இவங்களை கீழடக்கின்னு சொல்லிட்டு சம்பவத்துள்ள போகலை. அதிகாலை ஜெபத்தில் வந்தவங்களுக்கு தெரியும். கையும் காலையும் கெட்டி தொழுமரத்தில் கட்டி போட்டாங்க. அடக்கிட்டோம். இன்னைக்கு நமக்கு கீழே நினச்சானுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவனுங்க பவுலுக்கு சீலாவுக்கு காலை அவனுங்க கழுவுறானுங்க. ஆமென். விருந்து கொடுக்குறானுங்க. இந்த பிரசங்கம் நடக்குது. எங்கே? சர்ச்சில் இல்லை, எங்கே? சிறைச்சாலையில். ஞானஸ்நானம் நடக்குது. எங்கே? அங்கே சிறைச்சாலையில். வீட்டில் தொட்டி இருந்துச்சா இல்லைன்னா குளம் இருந்துச்சா என்னன்னு தெரியல, எங்கேயோ கொண்டு முக்கிட்டானுங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில் கெஞ்சுறானுங்க, ப்ளீஸ் ஜெயிலில் விட்டு போங்கப்பா வீட்டுக்கு. இவன் சொன்னால் அவன் தலைவன் வரணும், அவன் வந்து எங்கிட்ட சொன்னால் தான் போவோம், இல்லைன்னா நாங்கள் இங்கேயும் இருப்போம்னு. பார்த்தா இனி இவன் 2 நாள் கூட இருந்தானா இந்த ஊருக்கே ஞானஸ்நானம் கொடுத்துருவானுவான். அதனால் போயிருங்க சார். ஏன்னா அவனுங்க எல்லாம் பெருசு, அவர் சுமக்கிற அபிஷேகம் வல்லமை உள்ளது. நான் சொல்கிறேன், ஏன் இது அவசரம்னா, இந்த அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை சுமக்கிறவனை ஒன்றாலும் கீழடக்க முடியாது. இந்த அபிஷேகம்தான் எல்லாவற்றையும் கீழடக்கும். ஓ ஜீசஸ். எத்தனை பேர் இந்த வேடை கேட்க கேட்க ஒரு தீ எரிகிறத ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் சரீரத்தில்? சும்மா ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு அபிஷேகத்தை, ஒரு பிரசன்னத்தை அனுபவிக்க முடியுதா? ஆமென். ஸோ அப்போ மூன்றாவது, இந்த அபிஷேகம் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் கீழடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ்லாம். மந்திரவாதத்தை கீழடக்குவோம். ஐயோ ஐயோ ஐயோ. ஆமென். மதுபான கடைகளை கீழடக்குவோம். விபச்சார ஆவிகளை கீழடக்குவோம். போதை வஸ்துக்களை கீழடக்குவோம். இந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி அவைகள் கீழடங்கித்தான் ஆகும். ஏன்னா இது ஒரு கடைசி கால அபிஷேகம். இது அவசியம் மட்டுமல்ல, இது அவசரமும் கூட. அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா நின்னக்னியே പകരണമേ തിളങ്ങിടുന്ന ഓർ ജ്യോതിസായി മാറുവാൻ നിന്നഗ്നിയെ പകരണമേ. വലത് കരത്തെ ഉയർത്തി നിൻ സാന്നിധ്യം യേശുവേ. நீங்க சொல்லுங்க, நின் சாநித்தியம் இயேசுவே உபயோகிக்கணே உபயோகிக்கணே இனியும் என்னே உணர்வினாய் உபயோகிக்கணே. ஒரு ஜபமாய் பாடுங்க, உபயோகிக்கணே
இனியும் என்னே உணர்வினாய் உபயோகிக்கணே. நின் சாநித்தியம் இயேசுவே. ஒரு முறை கூட இயேசுவே. போதும், பாடலாம், டைம் இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மணி 12 தாண்டிட்டு மேக்ஸிமம் 1 மணிக்கு நம்ம டயத்து முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஒருவேளை ஒரு 5-10 நிமிஷம் லேட் ஆகிட்டாலும் யாருக்காச்சும் போகணும், அவசரமாக போகணுன்னா நீங்கள் ஒரு கண்ணை மூடி ஒரு வார்த்தை ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆண்டவரே போகிறேன் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் எழுந்து போகிறதில்ல எந்த தப்பும் கிடையாது. உங்கள் சூழ்நிலை தெரியும், ஏதாவது போகணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணி போகிறதுனால எந்த இதுவும் கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். அப்படி நீங்கள் இதனால் அங்கே குடும்பத்தில் ஏதாவது இது ஆகாமல் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் அதை கவனிக்கும்படியாக அன்போடு கேட்குறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3வது ஒன்றை கூட சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். இந்த அபிஷேகத்தை சுமக்கிறவன், ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், அவன் எதை செய்யணும்னு விரும்புகிறானோ அந்த அபிஷேகத்தை கொண்டு அவன் செய்ய விரும்புவதை அவனால் செய்து முடிக்க முடியும். ஆமே. இப்போ பேதுரு பார்க்குறான், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பிறவி சப்பானி இருக்கிறான். இவனுக்கு ஆசை, அவனை எழும்பி நடக்க வைக்கணும். ஆமேன். ஆனால் ஆசை இருக்குது, செய்ய முடியலை. இல்லை நோ அவன் சொல்கிறான், என்னிடத்தில் ஒன்று இருக்குது, அது கடைசி கால அபிஷேகம். வெள்ளியும் பொண்ணு எங்கிட்ட இல்லை, என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன், எழுந்து நட. அவ்வளோதான். அவன் செய்ய விரும்பினதை அந்த அபிஷேகத்தை கொண்டு கர்த்தர் செய்ய வச்சார், செய்து முடித்தான். பவுல் ஒரு இடத்துல பார்க்குறான், ஒரு பிறவி சப்பானி, அவனுக்கிட்ட ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவங்ககிட்ட இருக்குது. பவுல் சொல்லுகிறார், அவனிடத்தில் ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்கிறதை கண்டு எழுந்து காலூன்றி நில். அவன் எழுந்து காலூன்றி நின்றான். மக்கள் மத்தியில் அசை உண்டாயிற்று. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எழுப்புதல் நடக்கணும்னா இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் நடந்தே ஆகணும். ஒரு ஆமேன் கூட வரல, பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வேற எங்கே சிந்தியில் இருந்தீங்களா? ஆமேன். இல்லைன்னா விசுவாசம் இல்லாதனால ஆமேன்னு சொல்லலையா? சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கும். நீங்கள் விசுவாசிக்காட்டா நீங்கள் வேடிக்கை பார்ப்பியா, என்ன கொண்டு கர்த்தர் செய்வார். சோத்திரம். ஆமேன். பிரைஸ். அதெல்லாம் என்னுடைய ஆசை. உங்களை கொண்டும் கர்த்தர் செய்வார். ஒரு கைத்தட்டு தான், அது பரவாயில்ல, போதும். சோத்திரம். ஆமேன். இந்த ஒரு மரித்த லாசரை உயிரோடு எழுப்புன போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இதோ உலகமே அவர்களுக்கு பின்னாடி செல்லுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆமேன். அப்போ இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் நடக்கும்போது ஆமேன் என்ன நடக்கும்னா ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ எதை நம்ம செய்யணும்னு விரும்புகிறோமோ இந்த அபிஷேகத்தை கொண்டு கர்த்தர் செய்ய வைப்பார். நீங்கள் ஒரு சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்க, இந்த சுகம் ஆகணும்னு விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த அபிஷேகத்து நிறைவில் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் அற்புத சுகத்தை கட்டளையிடுவார். அப்போஸ்தலர் 16 ஒரு பெண்மணி மாய் வித்தை அவன் குறிச்சொல்லுகிற ஆவியை கொண்டது. பேதுரு பவுல் கட்டளை எடுக்கிறான். ஆமேன், இவளை விட்டு போ என்று உனக்கு கட்டளை எடுக்கிறேன்னா அந்நேரம் தானே அந்த ஆவி அவளை விட்டு என்ன செய்துட்டு போய்விட்டது. அப்போ அவன் என்ன செய்யணும்னு நினச்சாலும் அது நடந்துச்சு. அப்போ சில அசுத்த ஆவிகளுக்கு நாம் கட்டளையிடும்போது அந்த ஆவிகள் கீழ்ப்படிந்தே ஆகும், அவைகள் புறப்பட்டே ஆகும். கர்த்தர் அவைகளை கொண்டு அப்பேற்பட்ட கிரியைகளை கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நான் எதை செய்யணும்னு விரும்புகிறேனோ அதை கர்த்தர் என்ன கொண்டே செய்ய வைப்பாராக. என் சுயத்தினால முடியாது, என் மாம்சத்தினால முடியாது. ஆமே, எனக்குள் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொண்டு அவர் செய்ய வைக்க போதுமானவராக இருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏமேன் ஏமேன். கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுங்க, அப்படியே பைபிளை மூடி வைங்கலாம். ஏமேன் ஏமேன். பைபிளை மூடி வைங்க. ஹல்லேலூயா. டைரியை மூடி வைங்க. ஹல்லேலூயா. இது அவசியம். இது அவசியமானது மட்டுமல்ல, இது அவசரமானது கூட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், வாக்கு தத்தத்தை நிறைவேறுதல் நம் மூலம் நடக்க போகிறது. கர்த்தர் அதை நம் மூலம் நிறைவேற்ற போகிறார். இது வாக்கு தத்தத்தை கேட்கிற காலம் மட்டுமல்ல, இது வாக்கு தத்தத்தை நிறைவேறுகிற காலம். ஆமென் 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 ஆமென். இயேசுவினிடத்தில் பார்த்தது ஆமென் ஜனங்கள் என்னிடத்தில் பார்ப்பார்கள். எஸ் 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 எஸ். ஆமென். நான் என்னை அல்ல கீழடக்குவது, நான் எல்லாவற்றையும் கீழடக்குவேன். முழங்கால நிற்க முடியும்னா ஆமென் 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 ஆமென். ஒரு 20 நிமிஷம் இருக்கிறது, நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். விசுவாசத்துக்கு இடங்க, விசுவாசம் மட்டும் இருங்க. ஆமென் 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 ஆமென். ஆண்டவர் அந்த வார்த்தையை எனக்கு திரும்ப சொல்றாரு. ஆமென். நான் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் இன்னொருடைய ஆவியை அல்ல, என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் என்கிட்ட தெளிவா சொல்றாரு, நான் சில காரியங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவதற்காக இந்த இடத்துல நான் இறங்கி வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நான் இறங்கி வந்திருக்கிறேன். நான் அப்பாயின்ட் பண்ணுகிற நேரம் வந்து விட்டது. டேடி 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 டேடி, இது உம்முடைய நேரம், உம்முடைய நேரம். நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கப்பா. நீங்க ஓ ஓ ஓ ஏ ஏ ஏ ஏ தானா தரா துனா தரா தனா லிபி தினி மெனோ பேரு மெதி வினமன மலவல ஷியாதரகட உடலகதரக ஷீமனகடக ஜூனலகஜனி உடபலபலபல சுடபலபலபல உடபலபல ஒரு அப்பாயின்மெண்ட் நடக்குது. கடைசி கால அபிஷேகத்தை நான் 2வது நான் ஜெபிக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்லி திரும்ப என்கிட்ட சொல்றாரு, நான் அப்பாயின்மெண்ட் பண்றேன். சிலரை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறேன். நானே டைரக்டா இறங்கி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறேன். எஸ் 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 எஸ். இந்த நேரம் இந்த நேரம் நான் யாருக்கு தலையில கை வைக்க வரமாட்டேன். ஏன்னா இது அவரே டைரக்டா இறங்கி வந்து அவர் அப்பாயின்ட் பண்ற நேரம். நீ பெற்றுக்கொள், நீ பெற்றுக்கொள், நீ பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அபிஷேகம் பெறாதவங்க யாராவது இதுக்குள்ள இருப்பீங்கன்னா அந்நிய பாஷை பேச விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. நாவை விட்டுக்கொடு, நாவை விட்டுக்கொடு. விசுவாசத்தோடு பேசு. ஒரு எழுத்து தான் இருக்கு. தத்தா தீ தீ பேசு. அப்ப அப்பாயின்மெண்ட் பண்றேன்னு சொல்றாரு ராஜா. அப்பாயின்மெண்ட் பண்றேன்னு சொல்றாரு. ஏ ஏ ஏ ஏ ஆண்டவர், நீர் 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 செய்ய நீர் சொல்ல சொன்னதை சொல்லிட்டேன். ஆமென் ஆமென். நீங்க தான் என் மைண்டை மாற்றி இன்னைக்கு இதை பேச வச்சிரு. ஆமென் 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 ஆமென். அது நடக்குது. ஆண்டவர் சிலர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. ஓ ரோல் நான் 2வது தான் அதுக்காண்டி ஜெபிக்க நினைச்சேன். ஏன்னா இது அவசரம், இது அவசரம், இது அவசரம். உடா பல 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 உடா பல பல. சிலர் தூக்கி வீசப்படுவீங்க. ஆமே. சிலரால முழங்காலே நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஏதோ ஒரு மகிமை உன் மேல இறங்கி வருவதை நீ பார்க்கிற. உன் மேல இறங்கி வர்றதை பார்க்கிற. நான் திரும்ப சொல்றேன், நான் தலையில கை வைக்க மாட்டேன். கடைசியில வேணா நான் கை வைக்கலாம். ஆமா. ஆனா இப்ப டைரக்ட் அப்பாயின்மெண்ட். ஒருவரை உணர்ச்சி வசப்படக்கூடாது, ஒருவரை உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு அப்பாயின்மெண்ட் நடக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் நடக்குது. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. ரிசி 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 ரிசி. ரே ரே ரே. உன் வார்த்தை மாறுது, உன் வார்த்தை மாறுது, உன் சிந்தை மாறுது, உன் விருப்பம் மாறுது, உன் ஏக்கம் மாறுது. ஓஹோ, அவருடைய ஏக்கம் உங்க ஏக்கமாய் வருது, அவருடைய விருப்பம் உங்க விருப்பமாய் வருது, அவருடைய ஆசை உங்க ஆசையா வருது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள்.
அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அப்பா நான் திரும்ப சொல்ல, நான் இறங்கி வர மாட்டேன், நான் கீழே இறங்கி வர மாட்டேன். இது 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 டைரக்ட். நீங்களும் ஆண்டு வரும் டைரக்டா என்கவுண்டர் நடக்கிற நேரம், என்கவுண்டர் நடக்கிற நேரம். ஆமென் ஆமென் ஆமென். அன்றைக்கு ஸ்தேவான் சொன்னது போல நான் பார்க்கிறேன், வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. தடிக்காரங்குட சபைக்கா, தடிக்காரங்குட சபைக்கா வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. டேடி 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 ஃபயர் 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 fire 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 விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு, சரீரத்தை ஃபுல்லா விட்டுக்கொடு, சரீரத்தை ஃபுல்லா விட்டுக்கொடு. fire 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 fire. yes 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 yes. ரே 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 காபா 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 ஊடா லபா ஷர பல மர மர ஊடா லபா ரபா லபா ரிபு ரிபு ஊடா லபா ரபா லபா ரபா. விட்டுக்கொடு விட்டுக்கொடு, சரத்தை விட்டுக்கொடு, சரத்தை விட்டுக்கொடு. சகோதரி விட்டுக்கொடு, சகோதரி விட்டுக்கொடு, சகோதரி விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. உன் கற்பத்தை கத்த தொடுகிறா, உன் கற்பத்தை கத்த தொடுகிறா. நீ அம்மா என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் கர்த்தர் உனக்கு வைக்கிறார். பெற்றுக்கோ. Fire! ஓஹோ, டைரக்ட் அப்பாயின்மெண்ட், டைரக்ட் அப்பாயின்மெண்ட். நான் தலையில கை வைக்க மாட்டேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அவரோட டைரக்டா தொடுகிறாரு, டைரக்டா தொடுகிறாரு, டைரக்டா தொடுகிறாரு. வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. Fire! 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 நான் கண்ணை திறந்து பார்க்கல, எனக்கு தேவையில்லை. இது ஆவியானவருக்கு உங்களுக்குள்ள டைரக்ட் நடக்கிற நேரம். அதனால மூணாவது நபர் நான் அதுக்குள் நுழைவதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. உடா பல 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 உடா பல 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 உடா பர பல பர பல. செயல இருக்கிறவங்க சிலரை கருத்து தொடுகிறத ஏன்னா ஆவில உணர்கிறேன். செயல இருக்கிற சிலர் ஆண்டவர் தொடுகிறத ஆவில உணர்கிறேன். பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. fire 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 fire. uda bara bala bala re bala bara bala ba shiri biri biri uda bara bala bara bara uda ba direct appointment direct appointment direct appointment. இனி ஒரு 5 நிமிடம் கூட நான் இறங்க மாட்டேன். uda bala 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 bala. சகோதர அந்நிய பாஷை பேசு, சகோதர அந்நிய பாஷை பேசு பேசு பேசு, சகோதரி பேசு. ஒரு எழுத்து தான் வர பேசு, அந்த ஒரு எழுத்தை ஆமை தாமை திரும்ப திரும்ப பேசு. தீ 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 தூ தா தா தூ தூ. பேசு 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 பேசு. டைரக்ட் அப்பாயின்மெண்ட், டைரக்ட் அப்பாயின்மெண்ட். உடா பல பர பல பர பல உடா பல பர பல 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 உடா பல 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 உடா பல. சகோதர பேசு, அந்த வார்த்தையை பேசு. வர்ற வார்த்தை விசுவாசத்தோடு பேசு, வர்ற வார்த்தை விசுவாசத்தோடு பேசு, வர்ற வார்த்தை விசுவாசத்தோடு பேசு, வருகிற வார்த்தை விசுவாசத்தோடு பேசு. உனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு. ரே 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 ரே. அப்பாயின்மெண்ட், டைரக்ட் அப்பாயின்மெண்ட், டைரக்ட் அப்பாயின்மெண்ட், டைரக்ட் அப்பாயின்மெண்ட், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நடக்குது 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 நடக்குது. நான் கடைசி மாம்சமான ஒரு சில மேல அல்ல, மாம்சமான 1-2 பேர் மேல அல்ல, மாம்சமான யாவர் மேலும் ஆமை இன்னொருத்தட ஆவிய அல்ல, என் ஆவியை ஊற்றுவோம்,
என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. யாரோ ஒரு ஆள் உன் தலையில கை வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீ நினைக்கிற பாஸ்டர் வந்து வைக்கிறார். இல்ல இல்ல இல்ல, பாஸ்டர் ஸ்டேஜ்ல நீ இன்னும் இறங்கவே இல்லை, பாஸ்டர் நீ இறங்கவே இல்லை. அப்பா உன் மேல கை வைக்கிறார், அப்பா உன் மேல கை வைக்கிறார், டேடி உன் மேல கை வைக்கிறார், உன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறார். இன்னைக்கு நான் கை வைப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை, இன்னைக்கு நான் கை வைப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை. அவர் கை வைக்கிற நேரம் இது, அவர் கை வைக்கிற நேரம் இது. தலையில ஒரு ஆள் கை வைக்கிற மாதிரி ஃபீல் பண்றா, ஒரு தலையில ஒரு ஆள் கை வைக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். ராஜா ராஜா இதுல எழுதல் இருக்கிறார், ராஜா இதுல எழுதல் இருக்கிறார். யாரோ ஒரு ஆள் வந்து தொடுகிற மாதிரி நீ ஃபீல் பண்றீங்க. யாரோ ஒரு ஆள் உங்களை தொட நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் தான். இல்ல 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 இல்ல. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தொடுகிறாரு அப்பா. இதுதாங்க பிளஸிங், இதுதாங்க பிளஸிங். யூட்ரஸ் அவர் தொடுகிறாரு, யூட்ரஸ் அவர் தொடுகிறாரு, உன் பலவீனமான சரீரத்தை அவர் தொடுகிறாரு, உன் சிரஸ் அவர் தொடுகிறாரு. அப்பாயின்மெண்ட் பண்றாரு, அப்பாயின்மெண்ட் பண்றாரு, அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இன்னைக்கு நான் இறங்கி வர மாட்டேன். இன்னைக்கு எனக்கு இறங்கி வர எனக்கு அனுமதி இல்லை, இன்னைக்கு இறங்கி வர எனக்கு அனுமதி இல்லை. அவர் டைரக்டா 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 ரே ரே மாமா 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 ரே பாபா பாபா ரே சந்தானலா ரே பாலாபா. ஆண்டவர் சொல்றேன், நான் சிலரை இன்னும் சிலருக்கு தலையில நான் இன்னும் கை வைக்க போறேன், நான் சிலரை நான் டச் பண்ண போகிறேன். என் ஆவியை, என் ஆவியை நான் ஊற்றுவேன், என் ஆவியை நான் ஊற்றுவேன், என் ஆவியை நான் ஊற்றுவேன். ரிசீவ் ரிசீவ். பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. இது அவசியம் மட்டுமல்ல, இது அவசரம், இது அவசியம் மட்டுமல்ல, இது அவசரம், இது அவசியம் மட்டுமல்ல, இது அவசரம். பல 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 ஒரு மடை திறந்த வெள்ளம் போல ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுது, ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுது, ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுது, ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுது, ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுது. அப்பாயின்மெண்ட் நடக்குது, அப்பாயின்மெண்ட் நடக்குது, அப்பாயின்மெண்ட் நடக்குது. உனக்கு உங்க அப்பாக்குள்ள இவங்களுக்கும் உங்க அப்பாக்குள்ள டீலிங் ஓஹோ நடக்குது 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 நடக்குது. நான் இறங்கி வரேன்னு தான் நான் இருந்தேன், ஆனா எனக்கு ஆண்டவர் அனுமதி தரையில, எனக்கு அனுமதி தரையில. நான் தொடுவேன் என் பிள்ளைகளை, நான் தொடுவேன் என் பிள்ளைகளை, நான் தொடுவேன். நான் டைரக்டா இறங்கி வந்து என் பிள்ளைகளை நான் தொடுவேன், டைரக்டா இறங்கி வந்து என் பிள்ளைகளை நான் தொடுவேன். ஊடா பாலா 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 ஊடா பாலா பாலா அடையாத்தாக்கு ஊடா பாலா ஷபாலா பெற்றுக்கணும். நான் கண்ணை திறந்து பார்க்கல யார் என்னெல்லாம் செய்றீங்கன்னு, எனக்கு அவசியமும் கிடையாது. எனக்கு என்ன வேலை? உங்க அப்பாவும் நீங்களோ, உங்க அப்பாவும் நீங்களோ. ஊடா பாலா 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 ஊடா பாலா பாலா பாலா. இன்னைக்கு வந்த நீ பாக்கியசாலி, அதுதான் நான் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்த நீ விசேஷித்தவள். ஓ சகோதரா பேசு, அந்நிய பாஷை பேசு, அந்நிய பாஷை பேசு, அந்நிய பாஷை பேசு. உனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, பேசு 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 பேசு. தர்ற வார்த்தையை பேசு. ஏசப்பான்னு கூப்பிடாது, இப்ப ஆமா வேற ஒண்ணும் சொல்லாத வார்த்தையை பேசு. ஓ நான் கண்ட திறக்கல ரே மலரகதரா ரே மலரகதரா ரே மல. சில தரிசனம் பாக்குறீங்க, ஆமா சிலர் உணர்வு தரி. ஒரு ஆள் உங்க தலையில கை வைக்கிற மாதிரி தரிசனம் பாக்குறீங்க. ஓஹோ ரே மகதனா ரே மகதனா ரே மல. அப்பாயின்மெண்ட், அப்பாயின்மெண்ட் நடக்குது, அப்பாயின்மெண்ட் நடக்குது, அப்பாயின்மெண்ட் நடக்குது, அப்பாயின்மெண்ட் நடக்குது, அப்பாயின்மெண்ட் நடக்குது, அப்பாயின்மெண்ட் நடக்குது. உடல பரகதனா லிபகத. சேர்ல சேர்ல எனக்கு அதான் ஃபோக்கஸ் வருது. சேர்ல இருக்கிறவங்கள அப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு கீழே பண்றாரு, ஆனா சேல உள்ளவங்களே அப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறாரு.
அணையாத்த ரே கங்கல கந்தனலர உடலர சிபிரி உடல வரவ. உன் தேவையெல்லாம் ஆண்டருக்கு முன்னாடி தூசி சிஸ்டர். உன் தேவைகள் எல்லாம் ஆண்டருக்கு முன்னாடி தூசி சிஸ்டர். நீ தான் அவருக்கு வேணும். இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம் நீ தேவை உள்ளவளாக உன் தேவையை மட்டும் சந்திக்காது, நீ தேவையோடு இருக்கிற அநேகருடைய தேவையை பூர்த்தி செய்கிறவளா இந்த அபிஷேகம் மாற்றும். பெற்றுக்கொள். எனக்கு உங்க மேல பொறாமையா இருக்கு, எனக்கு உங்க மேல பொறாமையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டைரக்ட் அப்பா வந்து உங்களை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. நான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன்னு தான் என்ன அனுப்புறாரு. ஆனா நான் டைரக்டா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன்னு அவர் எங்கிட்ட சொல்லு. ஆனா இப்ப அதை சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இது உம்முடைய சபை, இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், இவர்கள் உம்முடைய பிள்ளைகள், இவர்களுக்காக நீர் தான் ரத்தம் செஞ்சு இருக்கிறீர். மனோஜை அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறீர். ஓ மனோஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறீர், மனோஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறீர், மனோஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறீர், மனோஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறீர். உள்ளூர் ஆளார எழுப்புதலுக்காய் அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறீர். பெரிய சபை பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறீர். ஓ சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரிக்காய் அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறீர். தூராளர் லே பாபாலா தூராளர் தேனே லே பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். தரிசனம் தர்றாரு. ஆமே உன் தலையை தொடுற மாதிரி, ஒரு விலை டச் பண்ற மாதிரி தரிசனம் தர்றாரு. பேசு. இது உன்னுடைய நாள். திஸ் இஸ் யுவர் டே, திஸ் இஸ் யுவர் டே. இது உன்னுடைய நாள், இது உன்னுடைய நாள். அகுன மகல 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 மகலிபி மகலி மகல மகல. புதிய புதிய அந்நிய பாஷை சகோதர பேசுறான்னு நினைக்கிறேன். சகோதர நீ அந்நிய பாஷை பேசுற நினைக்க விட்டாத, விட்டாத, விட்டாத. பேசு, பேசு, பேசு. சகோதரி பேசு, சகோதரி பேசு. உங்ககிட்ட அபிஷேகம் இருக்கு. இல்லாம நீ இங்க இருக்க முடியாது. இல்லாம உன்னால இந்த பிரசன்ஸ் உள்ள நிற்க முடியாது. ஓ ஆஹா ஆஹா. நான் ஒரு தரிசனம் பார்க்கிறேன். ஷவர்ல வெள்ளம் வர்ற மாதிரி அப்படியே சிலர ஆமே நாம ஆண்டவர் நினைக்கிறாரு. அந்த அப்பாயின்மெண்ட், அப்பாயின்மெண்ட். இதுதான் உன்னுடைய அப்பாயின்மெண்ட். இந்த வெள்ளி தான் உன்னுடைய அப்பாயின்மெண்ட். இந்த வெள்ளி தான் உன்னுடைய அப்பாயின்மெண்ட். ஓ எபினேசரே ரே பாலரஷந்தனா எபினேசரே, உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக நன்றி அப்பா. நீர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீர், ஜனங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீர். இது அவசியம் மட்டுமல்ல, இது அவசரம். இது அவசியம் மட்டுமல்ல, இது அவசரம். இது அவசியம் மட்டுமல்ல, இது அவசரம். அதனால அவர் இறங்கிட்டாரு. அதனால அவர் இறங்கி வந்து அவரே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால அவரே இறங்கி வந்து அவரே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரிசி 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 பெற்றுக்கொள். கீ பா பேசு, பேசு, அந்நிய பாஷை பேசு. அடையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா, அக்னியே பகரணமே இறங்கிடும் ஓர் ஜோதி சாய் மாறுவா, வினக்னி பகரணமே சந்தோஷமில்லா மற்றொன்னே ஆனந்தமில்லா மற்றொன்னே சந்தோஷமில்லா மற்றொன்னே ஆனந்தமில்லா
விசாரிக்க இயேசுவே விசாரிக்க இயேசுவே அணையாத ஓர் அக்னியாய் கத்துவா அக்னியே பகரணமே இளங்கீழந்த ஓர் ஜோதிசாய் மாறுவா அக்னியே பகரணமே மற்றொன்று சந்தோஷமில்லா மற்றொன்று ஆனந்தமில்லா மற்றொன்று சந்தோஷமில்லா மற்றொன்று ஆனந்தமில்லா இயேசுவே ஓ ஆண்டவர் சொல்றாரு, சிலரை நான் உன்னை இன்னைக்கு இங்கே அழைச்சிட்டு நான் கொண்டு வரல, உன்னை தூக்கி இங்கே கொண்டு வந்து உன்னை உட்கார வச்சிருக்கேன். எதுக்கு தெரியுமா? நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணுவதுக்கு ஆக்கும் உன்னை தூக்கி கொண்டு இங்கே உட்கார. விளங்கேடுன ஓ ஜோதிசாய் மாறுவா உனக்கே பகரணமே விளங்கேடுன ஓ ஜோதிசாய் மாறுவா எனக்கு ஆரே மற்றொன்னில் சந்தோஷமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவார் அக்னியே. ஹல்லேலூயா ஜீசஸ். உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே ஒருவரும் கண்ணை திறக்கக்கூடாது. நான் உங்களுக்காக ஒரு வார்த்தை கூட நான் ஜெபிப்பேன். நான் ஜெபித்து தான் இந்த நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா. ஒருவரும் கண்ணை திறக்கக்கூடாது. எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும்? பாஸ்டர் வார்த்தை தந்தாலும் ஒருத்தர் என் தலையில் கை வைக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். நான் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை பார்த்தேன் பாஸ்டர். அப்படி உள்ளவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை வெக்கப்படாமல் உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். கையை கீழே போடுங்க. எனக்கு நன்றி செலுத்த வரல, கண்ணீர் தான் வருது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை அவ்வளோ நேசிக்கிறாரு. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? ஹல்லேலூயா. மற்றபடி இல்லை பாஸ்டர், அந்த அளவில் நான் சில அபிஷேகத்தை உணர்ந்தேன். என் மேலே ஒரு ஏதோ ஒரு சக்தி, ஒரு அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தால் உங்கள் அப்படி இருந்தால் இல்லை இருக்கீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன், ஒரு பிரசனத்தை உணர்ந்தேன் பாஸ்டர் அப்படின்றவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மேக்ஸிமம் 80-70% மேலே ஹல்லேலூயா கைகளை கர்த்தர் உயர வச்சிருக்கிறார். இதுக்கு மேலே நமக்கு வேறு என்னங்க வேணும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அணையாத்த ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. வல்லமையாக ஊழியம் செய்யுங்க, வல்லமையாக பயன்படுங்க, வைராக்கியமாக ஆண்டவருக்காக வாழுங்க. உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கிறது. முடிஞ்சால் 3 நாள் ஃபுல் டைம் ஃபாஸ்டிங் இருக்க முடியும்னா ஃபுல் டைம் இருங்க. நாளைக்கும் நைட்டு ஈவினிங் வர முடிஞ்சுன்னா வாங்க, இல்லைன்னா பரவாயில்ல, வெளியில் ஒன்று வர்றவங்க எல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. நாளைக்கும் இதே ஜபத்தோடு ஒரு அரை மணிக்கு 1 hour ஆகுது ப்ரேயர் பண்ணிவிட்டு வாங்க. நாளைக்கு இன்னும் கர்த்தர் உங்களை நிரப்பி தான் அனுப்புவார். வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் பலன் தருவார், தைரியத்தை தருவார், சுகத்தை தருவார். ஒன்றும் உங்களை ஒன்றும் செய்யாது.
ஹalleluya. சண்டே இங்கே நல்ல ஃபுட்டு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். ஆமென். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி சாப்பிடுங்க. ஹalleluya சொல்லுங்கள் பார்க்கலாம். இது இது அவசியம் மட்டுமல்ல, இது அவசரம். அதனால தான் என்னை கீழே இறங்க விடலை. அவரே இறங்கி வந்து எல்லாரையும் தொட்டுட்டாருன்னு என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஹalleluya. 2 கரங்களை உயர்த்தி நின் சாநித்தியம் இயேசுவே, நின் இயேசுவே, அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா நின் அக்னியே പകരണമേ. തിളങ്ങിയിടുന്ന ഓർ ജ്യോതിസായി മാറുവാ നിന്നഗ്നിയെ பகர். நான் என் சரத்தில் அந்த அக்னியை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு அதான் முடிச்சக்கு மனசு இல்லை. உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் சாதாரணமானவளாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாவற்றையும் நான் சொல்கிற வார்த்தைகளுக்கு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் எல்லாவற்றையும் கீழடக்குவீர்கள். கர்த்தர் வாக்கு தத்தத்தை மட்டும் அல்ல தருவது, வாக்கு தத்தத்தை நிறைவேறுதலை காண செய்வார். இயேசுடத்தில் பார்த்ததை நம்மிடத்தில் பார்க்க வைப்பார். எதை செய்ய விரும்புகிறோமோ அதை செய்ய முடியாமல் திணற மாட்டோம். அதை நம்ம கொண்டே கர்த்தர் செய்ய வைப்பார். ஏன்னா இது கடைசி கால அபிஷேகம். நாளைக்கு நல்ல ஜெபத்தோடு வாங்க. ஆமென். மற்றவங்களை நிறைய பேர் வரணும் என்பது எனக்கு ஆசை கிடையாது. ஆனால் அதுக்குரிய மக்கள் இருந்தால் அவங்கள அழைச்சிட்டு வாங்க. கர்த்தர் அவர்களையும் தொடட்டும். கர்த்தர் அவர்களையும் அபிஷேகிப்பார். ஆமென். பிள்ளைகள் நாளை லீவுன்னா பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க. இன்னும் அநேக மக்கள் நாளைக்கு இதில் இருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கைத்தட்டுங்கன்னு சொல்ல எனக்கு தகுதி இது இல்லை, தைரியம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல பிதாவே, நன்றியோடுமே வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இந்த நல்ல பிரசன்ன நாளுக்காக நன்றி அப்பா. கடைசி கால அபிஷேகம் இது அவசியம் மட்டுமல்ல, இது அவசரம். இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. நீ சிலர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிற, அபிஷேகத்தை நிரப்பியிருக்கிற, தொட்டு இருக்கிறீர். அதற்கான நன்றி. இவர்கள் கண்ணி கொடுக்கட்டும், இதில் நிலைத்திருக்கட்டும். சாத்தனவர்களை கண் வைக்கக்கூடாது. இவருடைய புருஷன்மார்கள், பிள்ளைகள், மனைவிமார்கள் எல்லாரும் தூதர்களை கொண்டு வெயிலெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். நாங்கள் இங்கே தேவைகள் அநேகம் உண்டு, ஆனால் அதுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலப்பா. அதுக்கு முன்னாடி ஜெபித்தோம். இவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இந்த பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும். ஒரு பெரிய அசைவு உண்டாகட்டும். எல்லா துதிகனமையுமே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கும் ஜெபத்தோட வாங்க.